ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KL2S சேனல். கொஞ்சம் காஃபி நிறைய பேச்சு. வாங்க இன்னைக்கு காஃபி குடிச்சிட்டே ஒரு டாபிக் பேசலாம். கார் உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கார் வந்து ஒரு எசென்ஷியலா இல்லை வந்து ஒரு லக்ஸுரியா அப்படின்னு பார்ப்போம். அது வந்து ஆக்சுவலி டிபெண்ட்ஸ். நம்ம வந்து எங்கே இருக்கோம், எந்த நாட்டில் இருக்கோம், அந்த நாட்டில் வந்து அந்த ஸ்டேட்டில் வந்து எப்படி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்வீனியனாக இருக்குது அப்படின்னு பொறுத்து இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டேட் பை ஸ்டேட், கண்ட்ரி பை கண்ட்ரி மாறும்னு என்னோட வியூ. ஆமாம், அது நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் உங்களை இப்போ கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்தப்போ அப்படி தான். அங்கே வந்து காரே தேவையில்லை. எங்கே போனாலும் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வெயிட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அவ்வளோ எஃபிஷியண்டாக கனெக்டடாக இருக்கும். அதனால் அங்கே நமக்கு வந்து கார் தேவைப்படாது. பட் மலேசியாவில் கேஎல் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. பஸ்ஸுன்னு வந்து எல்லா இடத்துக்கும் போகாது. அதனால் அங்கே வந்து கார் வேணும். அந்த கார் வாங்கணும். கார் கண்டிப்பாக அங்கே வந்து எசென்ஷியல், நெசசரி. அந்த காருக்கு இருக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம யூஎஸ் வந்தோம்னாலும் இங்கே வந்து எப்படி யூஎஸ்னாலும் கண்டிப்பாக வந்து கார் வேணும். அது வந்து ஒரு மஸ்ட்டு. எடுத்த உடனே அது வந்து ஒரு மஸ்ட். இப்படி தான் நம்ம பல எங்கே இருக்குமோ அதை பொறுத்து கார் வாங்குவோம். இப்போ கார் வந்து இப்போ வாங்கணும். இப்போ புது கார் வாங்குறதா, யூஸ்டு கார் வாங்குறதா? ஸோ அது 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 போகிறதுக்கு முன்னுக்கு வந்து டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னுக்கு வாட் எவர் தட் வி ஆர் ஷேரிங் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நாங்கள் என்ன வந்து கோ த்ரூ பண்ணோம், அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணோம், அதை பற்றி தான் இங்கே வந்து பேச போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள், பர்சன் டு பர்சன். ஓகேவா? அதை வந்து நம்ம தெளிவாக எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம யூஎஸில் வந்து எப்படி கார் வந்தோம், அதுக்கு முன்னுக்கு வந்து மலேசியாவில் வந்து நம்ம அந்த கார் வாங்குகிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுங்க. நம்ம மலேசியாவில் வந்து கார் வாங்குறது இப்போ புது கார் வாங்கினா ரொம்ப ஈஸி. அங்கே வந்து புது கார் தான். செகண்ட் ஹேண்ட்றது வந்து வெரி வெரி ரேர். வெரி ரேர். புது கார் தான். புது கார்னா என்ன, நீங்கள் போய் ஷோரூமில் போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவீங்க. எந்த கார் பிடிச்சிருக்கோ அந்த மாடலை பல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்போ வந்து ஒரு புக்கிங் பண்ணுவீங்க. டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் 5 வீக்ஸில் கார் வந்துடும். அப்போ கார் வந்தவுடனே நீங்கள் வந்து எடுத்து வந்துடலாம். அந்த நம்பர் உடனே கிடச்சிடும். அந்த ஜேபிஜேன்னு ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்பர் அவங்களே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம கார் வந்து ஓடிட்டு வர்றது தான். வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ராசஸ். அதே மாதிரி வந்து அந்த ஃபைனான்ஸும் ரொம்ப ஈஸி. ஏன்னா பேங்க்ல வந்து அவங்களே செக் பண்ணுவாங்க. பேங்க்ல நிறைய பேர் அவங்களே இந்த கார் ஏஜென்ட்டையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, உங்க டீட்டெயிலாம் வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கே மலேசியாவில் வந்து கார் ஃபைனான்சிங் வந்து கார் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 2.6 மேக்ஸிமம் வந்து 3-4 வாங்கிடலாம் அந்த ரேட். அதனால வந்து அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அதை வந்து நான் வந்து என்னென்னா இன்னொன்று வந்து அந்த கார் விற்கிறதும், இப்போ நீங்கள் வந்து கார் விற்க போகிறீங்கன்னா மலேசியாவில் எப்படின்னா அதுக்கு ஒரு நாங்கள் எல்லாம் அது கோத்ரூ பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து ஓவர்சீஸில் போய் செட்டில் ஆனவுடனே காரை எப்படி விற்கிறது அப்படின்னு அது ஒரு தனி ஒரு பாட்காஸ்ட்ல பேசலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம யூஎஸ்ல வந்து எப்படி கார் வாங்கணும், ஆமாம், அந்த வீடியோ வந்து தனியாக இன்னொரு வீடியோ போடுறோம். கண்டிப்பாக அது போடுறோம். அது வந்து எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ வந்து என்னென்னா யூஎஸில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து புது கார் வாங்கணுமா இல்லாட்டி யூஸ்டு கார் வாங்கணுமா, அதை தான் நீங்கள் டிசைட் பண்ண ஃபர்ஸ்ட். ஆனால் இங்கே வந்து யூஸ்டு கார் வாங்குறதும் ரொம்ப ஆக்சுவலி எப்படின்னா ஈஸின்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் ஒரு அது இட்ஸ் இல்லை, யூஸ்ட் கார் வந்து இட்ஸ் வெரி வெரி காமன் இன் யூஎஸ். ஆனால் இது வந்து அந்த கல்ச்சர் வந்து நமக்கு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூவாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து அது ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இப்போ நம்மளாம் வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து யூஸ்ட் கார் வாங்கினதே இல்லை. ஆமாம். ஸோ நம்ம எப்போதுமே புது கார் தான். ஈவன் இந்த காரை மாற்றினாலும் நம்ம புதுசாக தான் ஒரு கார் வாங்குவோம் இல்லையா, ட்ரேடிங் பண்ணுவோம், புதுசாக தான் வேறு கார் எடுப்போம் இல்லையா, யூஸ்டு கார் வந்து வாங்கினதில்லை. ஆமாம். இப்போ வந்து சரி, ஸோ அதுவே வந்து நமக்கு ஒரு புது கல்ச்சர் யூஎஸ்ல. ஆமாம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து யூஸ்டு கார் எப்படி வாங்கலாம் யூஎஸ்ல வந்து, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Okay. Not about the steps. We are going to share our experience about how நம்மளோட ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம யூஎஸ்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட். யூஎஸ்க்கு வந்தோடனே ஓகே, இப்போ வந்து என்னோட ஒர்க்லேருந்து வீட்டில் இருந்து ஒர்க் போகிறதா இருந்தால் சரி, இல்லை பக்கத்தில் எங்கே போகிறதா இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ மந்த்ஸ் வந்து நம்ம வந்து ஊபரை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஊபர்னா சொல்லவே வேண்டாம், வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், சூப்பர் எக்ஸ்பென்சிவ். அதில் இன்னொரு கல்ச்சர் வேறு, இந்த டிப்ஸ் கொடுக்குற கல்ச்சர் வேறு இருக்குது. அப்பப்போ டிப்ஸ் கொடுக்கணும். ஓகே, இது வந்து சரி. இப்போ வந்து ஊபர் போனோன்னா இங்கேருந்து போனால் ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு $8 $9, சம்டைம்ஸ் இந்த சீசன் இந்த டைமிங்கை பொறுத்து வரும்.
$10 $12 கூட வந்துரும். ரொம்ப Depends on the weather condition and depends on the demand. ஆமா. அந்த வெதர் கண்டிஷனும் மாறிட்டே இருக்கும். இங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா மாறிட்டே இருக்கும். அதனால Uber வந்து நீங்க வந்து எப்பயாவது ரேரா ஒன் டைம் எமர்ஜென்சிக்குன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். Uberயே நம்பி இருக்கணும் அப்படின்னா, உங்க சேலரி எல்லாம் அதுக்கே போயிடும். பாதி மேல அமௌண்ட் போயிடும். வந்து அதுக்கே போயிடும். ஆமா. ஸோ வந்து நம்மளோட கார் வாங்குற ப்ராசஸில் வந்து ஓகே நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது வந்து வெதர் வி வாண்ட் டு கோ ஃபார் நியூ கார் ஆர் யூஸ்ட் கார். இனிஷியலி நம்ம வந்து நியூ கார் அப்படி தான். ஏன்னா எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆமா. கல்ச்சர். நமக்கு வந்து யூஸ் கார் வாங்கி ஒரு பழக்கமே இல்லையா. ஸோ அனுபவம் நாங்கள் வந்து யூஸ் கார்னா வந்து வந்து வெரி பேட் கண்டிஷனாக இருக்கும் அப்படி தான் நினச்சோம். அப்புறம் ஆஃப்டர் வி டூ சம் ரிசர்ச் தென் வி கட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்குறப்ப வந்து ஓகே யூஸ் கார் வந்து வெரி வெரி காமன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாதிரி வரவங்களாம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து எப்போதுமே யூஸ்ட் காராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஓகே வி ஸ்டார்டட் டு அது வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஓகே அந்த ஆப்ஷனும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் இருந்தோம். ஆமா. செகண்ட் வந்து அந்த டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் வந்து ஃபைனான்ஸ். ஆமா. ஃபைனான்ஸ் நீங்க வந்து கார் டிசைட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து யூஸ் கார் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும், 2 நீங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க. ஒரு பட்ஜெட் இதான் நம்ம பட்ஜெட் அப்படின்னு. அதுக்குள்ள என்ன மாதிரி கார் வேணும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இப்போ செடான் டைப்பா இல்லை எஸ்யூவி டைப்பா அந்த மாதிரி நீங்க வந்து பிராண்டை சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே ஹோண்டா, டொயாட்டா இல்லாட்டி ஹண்டாய் இந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணிட்டு உங்க பட்ஜெட்டுக்குள்ள ஓகே. ஆனால் நிறைய டீலர்ஸ் செகண்ட் ஹேண்ட் காரை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஏரியாவில் நீங்கள் செக் பண்ண நிறைய டீலர்ஸ் இருப்பாங்க, ரொம்ப பேர். ஆனால் டீலர்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவ்வளோதான். அந்த தப்பை மட்டும் செஞ்சிடக்கூடாது. டெய்லர்கிட்ட போனோன்னு வச்சுங்க, அவன் வந்து உங்கள் தலையை தடவி எல்லாத்தையும் பண்ணி உங்களை வந்து முடிக்க தான் பார்ப்பான். அதனால் அப்போ என்ன கார் டிசைட் பண்ணணும். அப்புறம் வந்து ஃபைனான்ஸ்னால் இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். வெதர் நீங்கள் கேஷாக வாங்க போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து லோன் போட போகிறீங்களான்ட்டு. ஓகே இப்போ மலேசியாவில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல லோனு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஈஸி. நீங்கள் வந்து என்ன ஒன்றுமே செய்ய வேண்டாம். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, உங்களோட சேலரி பே ஸ்லிப் இதை நீங்கள் வந்து அந்த டீலர்ஷிப் கிட்ட கொடுத்துட்டு அவங்களே எல்லா ப்ராசஸும் பண்ணிடுவாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் பேங்க் அப்ரோச் பண்ணி ஓகே இதுதான் உங்களோட லோன் அமௌண்ட்டு, இவ்வளோ வந்து டவுன் பேமெண்ட் கட்டணும். ஓகே இந்த ப்ராசஸ் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே இங்கே வந்து புதுசாக ஒரு விஷயம் எங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்காக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது வந்து இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அதாவது கிரெடிட் ஸ்கோர்னா என்ன, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாட் இஸ் கிரெடிட் ஸ்கோர்னா இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து குட்டா இருக்கா, வெரி குட்டா இல்ல வெரி புவரா, க்ளீனா இருக்கா, புவரா இருக்கா, அதாவது அது எப்படி டிரான்சாக்ஷன் என்னன்னா உங்க பேங்க் நீங்க வாங்குறது grocery வாங்குறீங்க, எல்லா இடத்துல வாங்குறீங்க, கார்டு யூஸ் பண்ணீங்க, இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அதை பேமெண்ட் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து கிரெடிட் கார்டு மெயின் மஸ்ட் ஹேவ். இல்லைன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து அவங்க வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் புதுசாக வரவங்களுக்கு கிரெடிட் ஸ்கோரே இருக்காது, ஜீரோல இருக்கும். ஸோ ஜீரோலேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட் மட்டும் வச்சு கிரெடிட் ஸ்கோர் வந்துடாது. பட் ஆனால் கிரெடிட் கார்டு இஸ் மஸ்ட். நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட இன்கம் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து, எப்படி ஆன் டைம் பே பண்ணீங்களா அதெல்லாம் பொறுத்து தான் இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து மாறும். அப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து ஹையாக போகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகும். இப்போ கிரெடிட் ஸ்கோர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 30% வரைக்கும் போயிடும், 35% வரைக்கும் போயிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே ரெடி கேஷாக வாங்குவோம். இங்கே வந்து அப்படியே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கார் வாங்குறது நார்மலாக இருக்கும். ஃபுல் அமௌண்ட் ஓகே இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா என்னோட பட்ஜெட் உள்ளது, இதுக்குள்ளே வாங்க முடியுமா அப்படின்னு அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கார் சூஸ் பண்ணியாச்சு, இந்த டைப்பு இந்த மாதிரி கார் அப்படின்னு எந்த வருஷத்துக்கு. ஸோ வந்து நம்ம வந்தோடனே ஓகே நமக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து ஓகே பேங்க் லோனு வந்து போகலாம், ஃபைனான்ஸ் வழியாக போகலான்னு அப்படி பார்க்கும்போது அப்புறம் தான் இந்த கிரெடிட் ஸ்கோருன்ற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் போனோடனே நம்ம வந்து எல்லா டீலர்ஷிப்கிட்டையும் நம்ம சொல்லிடுவோம், நம்ம வந்து நியூ யூஎஸ்க்கு வந்து புதுசு, எனக்கு கிரெடிட் ஸ்கோரில் எதுவுமே இல்லை, இருந்தாலும் அவங்க உங்களோட அந்த செக்யூரிட்டி நம்பர் சோசியல் செக்யூரிட்டி நம்பரை வந்து கேட்டு அவங்க திருப்பி போட்டு பார்த்து அதை ஒரு டேமேஜ் பண்ணி விடுவாங்க. அது வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கோம். ஸோ போட்டு பார்த்து ஓகே உனக்கு கிரெடிட் ஸ்கோரில் உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இவ்வளோ அப்படின்னு போட்டு வைப்பான். 30% 40% உனக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணுறேன். என்னமோ அவங்க வந்து நமக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து ஒரு பேகர் மாதிரியும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம தான் ஸ்மார்ட் ஆச்சே அப்படி தான் பண்ணுவாங்க. இங்கே வந்து எப்படின்னா நம்ம வந்து நம்ம ஊரில் போய் பேரம் பேசி வாங்குவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து அதில் பேசணும், அது பேசுவாங்க.
அந்த மாதிரி தான் பண்ணுவோம், டீலர்லாம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காரை டிசைட் பண்ணிட்டீங்க, பட்ஜெட் பார்த்துட்டீங்க. இப்போ பட்ஜெட் பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு ஃபைனான்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது, ஓகே இதை பண்ணலாம், அவ்வளோ பட்ஜெட் இருக்குது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் எடுக்காமல் வாங்க பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா லோன் அப்படியோ நீங்கள் வந்து நியூ டு யூஎஸ், யூ ஹேவ் நோ கிரெடிட் ஸ்கோர், ஜீரோவில் இருந்துச்சுன்னா, அதாவது எங்கள் மாதிரி வந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இதை வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ கேஷாக கொடுத்து வாங்குறது வந்து இஸ் அ ரைட் சாய்ஸ். ஆமாம், கேஷாக கொடுத்து வாங்குறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சாய்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கர ரேட்டு இங்கே. எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. மலேசியாலாம் என்ன கார் வாங்குறது 2% 3% தான் போடும். அதுக்கு மேலே அதுவே நாங்கள் யோசிப்போம், அதுவே நெகோஷியேட் பண்ணுவோம், என்ன இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா 35 லோன் கிடைக்குது, ஓகே உனக்கு வந்து 30 கொடுக்குறேன், 35 கொடுக்குறேன் அப்படிமா. ஏன்னா உன்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து புவராக இருக்குது, அதனால உனக்கு 40% 30% ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே கார் டிசைட் பண்ணீங்க, ஃபைனான்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வெரி ஆப்ஷன் நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனுக்கு நம்ம போவோம். இப்போ கார் இருக்குது, வாங்கிட்டீங்க, மாடல் பார்த்துட்டீங்க, ஃபைனான்ஸ். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து வெப்சைட் இருக்குது இங்கே நிறைய வந்து கார்ஃபேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதுதான் மெயின். கார்ஃபேக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த காரோட ப்ரைஸை பார்க்கலாம். ட்ரூ கார்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய அந்த மாதிரி இருக்குது, 2-3 கார் இருக்குது. அப்போ நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, நம்ம ஏமாற்றிடுவோம் அப்படின்னு. இந்த கார்ஃபேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காரோட ஃபுல் ரெக்கார்டும் உங்களுக்கு இருக்கும். அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனச்சா, So what are the information that they need to put in order to check that? அந்த கார்ஃபேக்ஸில் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்ன கார் மாடலு, அந்த மாடலு எந்த வருஷம் மாடல் போட்டால் போதும். ஓகே நான் வந்து ஹாண்டா வாங்குகிறேன், இத்தனை வருஷம் 2021 மாடல் எஸ்யூவி டைப்பு, இந்த கலரு அப்படின்னு போட்டால் நிறைய கார் வரும். அது வந்து ஆவரேஜாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்துடும். எப்படின்னு ஓவராலாக யூஎஸில் வந்து எல்லா ஏரியாவும் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்குள்ளே பார்க்கலாம், பக்கத்தில் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த மாதிரி. ஸோ அந்த டீட்டெயில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ட்ரூ கார் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைச்சிடும், அந்த காரோட டீட்டெயில். நீங்கள் வந்து காரை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அந்த கார் வந்து என்னென்னா அந்த எப்பப்போ சர்வீஸ் பண்ணாங்க, யார் ஓனரு, அந்த கார் வந்து எக்ஸிடென்ட் எந்த மைனர் ரிப்பேர் எல்லாமே அப்படி டீட்டெயிலாக வந்துடும். ஆமாம். அப்போ அடுத்தது வந்து என்னென்னா அந்த கார் வந்து காசு லோன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டுருக்காங்களா, இல்லை வந்து திருடிட்டு போன காரா, எல்லா டீட்டெயிலும் அதில் ஃபுல்லாக கார்ஃபேக்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த கார்ஃபேக்ஸ் VIN வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம காரே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த VIN நம்பரோட வரும். இப்போ நீங்கள் போய் சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இதில் எல்லாம் நிறையா வரும், ஃபேக் வரும், அதில் ஸ்பேம் வரும். அதெல்லாம் அந்த ஸ்பேம் ஸ்டோரியும் இருக்கு, இதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் லேட்டர் ஆன். ஆமாம், அதுக்கும் வந்து நாங்கள் அதுவும் கோத்ரூ பண்ணியிருக்கோம் ஒன்று. ஆனால் ஏமாறல, பட் ஆனால் அதுலேயும் ஒன்று இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை சொல்கிறோம். அப்போ இந்த கார்ஃபேக்ஸில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும், உங்கள் கார் ப்ரைஸும் கிடைச்சிரும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் அந்த உங்கள் நியராக டீலர்கிட்ட நீங்கள் போய் பேசலாம். இப்போ கார்ஃபேக்ஸ்லேயே ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். பட் ஆனால் அந்த கார்ஃபேக்ஸும் நிறையா கொஞ்சம் ரிப்போர்ட்லாம் வருது, சில பேருக்கு டிலே வருது, காரு அதெல்லாம் வரல அப்படிலாம் கொஞ்சம் இருக்குது, கேஸ்லாம் ஓடி இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஃபுல் டீட்டெயிலை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா அந்த நிறைய டீலர் இருப்பாங்க. இப்போ வந்து இங்கே வந்து என்னென்னா ஹாண்டா அப்படின்னா ஹாண்டா மட்டும் கிடையாது, எல்லா காருமே அவன்கிட்டே வாங்கலாம். அதே மாதிரி இப்போ டொயோட்டா போனீங்கன்னா அவன்கிட்ட அந்த டீலர்ட்டி எல்லா காருமே நீங்கள் வாங்கலாம். மலேசியாவில் வந்து அப்படி இல்லை, டொயோட்டா ஷோரூம்னா டொயோட்டா கார் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். அதே மாதிரி ஹாண்டானா ஹாண்டா தான், ஹண்டாய்னா ஹண்டாய் தான். ஆமாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் உள்ளதில் அந்த ப்ரைஸ் அந்த வெப்சைட் போனீங்கன்னா அவன் போட்டிருப்பான். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு இமெயில் கொடுங்க. இமெயில் கொடுத்து விலை கேட்கலாம். ஆனால் இமெயில் கொடுக்குறப்ப உங்கள் பர்சனல் இமெயில் கொடுத்துடாதீங்க. உங்கள் பர்சனல் கொடுத்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து கார் வாங்கி 1 வருஷம் ஆயிருக்கும், ஆனால் இன்னும் உங்களுக்கு டெய்லி அந்த மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். ஓகே நம்ம இந்த மாதிரி கார் ஒரு ப்ரைஸ் இருக்குது, இந்த மாதிரி இமெயில் கொடுக்குறது, ஏதாவது அதுக்குன்னு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். டெய்லி உங்களுக்கு கால் வந்து உங்களை தொல்லை பண்ணிவிடுவான். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு இமெயில் கிரியேட் பண்ணிவிட்டு அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் டீட்டெயிலாக கொடுப்பான். ஓகே, ஆனால் டீட்டெயிலாக கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே இந்த காரு அவுட் த டோர் ப்ரைஸ் எவ்வளவு, அவுட் த டோர் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்க்ளூடிங் அது இது இல்லாட்டி அப்படி நீங்கள் கேட்கலன்னு இந்த இதுவும் ஐ வாண்டட் டு ஹேட் ஆன் இயர். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து அவுட் த டோர் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். மலேசியாவில் வந்து நம்ம என்னன்னா ஆன் த ரோட் ப்ரைஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அது கூட மாறுது பாருங்க. இங்கே வந்து அவுட் த டோர் ப்ரைஸ். ஸோ அவுட் த டோர் ப்ரைஸ்ன்னு கேட்டோன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஆளுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எல்லாம் தெரியுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த டீட்டெயிலில் சொல்லுவோம். இதுக்கு இந்த மாதிரி வரும்னு சில பேர் சொல்ல மாட்டான்னு வச்சுங்களேன். அப்போ விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கூட அதை கோட் பண்ணலாம். ஓகே என்னோட ஐடியா வந்து இவ்வளோதான், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வருமா அவுட் த டோர் ப்ரைஸ், இந்த காரு, இந்த மாடல், இந்த வெர்ஷன், இந்த கலரு அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வேறு செக் பண்ணிட்டீங்க, கார்ஃபேக்ஸில் போயிட்டு எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து அவனும் டீலரையும் சொல்லுவான், அந்த
அந்த லிஸ்ட் பண்ணுறப்ப காரை லிஸ்ட் பண்ணுறப்ப இப்போ ஹாண்டாயில் லிஸ்ட் பண்ணியிருப்பான் நிறையா 2023 மாடல் இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு ஒவ்வொரு டீலரும் அதுலேயும் வந்து கார்ஃபேக்ஸ் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் நல்லா பாருங்கள், நல்ல டீட்டெயிலாக பார்க்கணும் அதில். ஏன்னா அதில் வந்து ஆக்சிடென்ட் ஃப்ரீயாக, 2வது ஓனரா, எத்தனை ஓனரு, 3வது ஓனரா, அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ இப்போ நீங்கள் போய் ஒரு சர்வீஸ் பண்ணிங்கன்னா அந்த சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும் அது. ஸோ அதுதான், அதனால் நீங்கள் அதை பற்றி அது வந்து பயப்பட தேவையில்லை, அது வந்து கிளியர். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பயந்தது அதுதான், ஐயோ செகண்ட் ஹேண்ட் காரணம் இதை ஏமாற்றிடுவோனா அதை ஏமாற்றிடுவோனா நமக்கு தோணும், கெட்டு போயிருமோ, ரிப்பேர் ஆயிருமோ, அந்த மாதிரி வந்து நிறைய டவுட் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் டீலர்கிட்ட மெயில் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டீலர் உங்களை ரிப்ளை பண்ணும் ஓகே அப்படின்னு. அப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அவன்கிட்ட போய் நீங்கள் போய் அந்த காரை செக் பண்ணலாம். அந்த காரை செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஆனால் செக் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கள், அந்த படத்தில் என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான். இங்கே வந்து என்னென்னா படத்தில் வேறு மாதிரி போட்டுட்டு அங்கே போனால் அப்படிலாம் இருக்காது. ஆக்சிடென்ட் ஓட்டன்னா இங்கே வந்து இடிச்சிருக்குன்னா இங்கே இடிச்சிருக்கும், ஸ்க்ராட்ச்னா ஸ்க்ராட்ச் இருக்கும், சம்டைம் கீ வந்து ஒன்று தான் இருக்கும், அதெல்லாம் அந்த படத்துலேயே இருக்கும். அப்போ நம்ம என்ன ஒன்று தான் இருக்குது 2 கொடுப்பி அப்படின்னு அங்கே கேட்க முடியாது, என்ன படத்தில் ஆல்ரெடி போட்டேன்னு அப்படிமா எல்லாமே. ஸோ அதனால் அதை கிளியராக பண்ணிவிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ரெடி கேஷ்னால் அதை வாங்கிடுங்க. ரெடி கேஷ்னால் கொடுத்துட்டு அவன் வந்து என்னென்ன கேஷாக கிடையாது, எல்லாமே பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் போய் எடுத்துகிட்டு பேங்க் ட்ராஃப் எடுத்து கொண்டு கொடுத்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் எல்லாம் கார்டு எடுத்து நீ கார்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த லைசன்ஸ் வேணும், அந்த லைசன்ஸ் அதே மாதிரி நீங்கள் போகிறதுக்கு அன்னைக்கு இன்சூரன்ஸ் நீங்கள் ஆன்லைனே அப்ளை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து கார் ஓட்ட முடியாது. ஸோ இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் பர்சனலாக வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஆமாம், இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து 1 மந்த்துக்குள்ளே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மந்த் எடுத்து அப்புறம் நீங்கள் வந்து வேறு மாற்றிக்கலாம். இல்லை 6 மந்த்ஸ் யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் 6 மந்த்ஸ் எடுத்துருவோம். இன்சூரன்ஸ் 6 மந்த்ஸ் 1 இயர்க்குள்ளே எடுக்கலாம். நீங்கள் எப்படி எடுக்கணும் அதை பார்த்து. இன்சூரன்ஸும் நிறையா இருக்குது, நீங்கள் 2-3 போய் நிறைய கம்பெனி இருக்குது, அதை நீங்கள் போய் செக் பண்ணலாம். அது வந்து வெரி ஃபாஸ்ட் தான். நீங்கள் ஆன்லைனே பே பண்ணிட்டீங்கன்னா வித்தின் ½ hour உங்கள் இன்சூரன்ஸ் வந்துடும். அந்த கார் போனப்போ நீங்கள் கார் எடுக்கிறப்ப அந்த இன்சூரன்ஸ் காமிக்கணும். ஸோ இப்போ வந்து என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து நியூ டு யூஎஸ் உங்களுக்கு வந்து கார் வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்ற ஒரு கண்டிஷனில் இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்ச நாள் வந்து நீங்கள் வந்து காசு சேர்த்து வைங்க. காசு சேர்த்து வச்சு கேஷாக ரெடி கேஷாக வாங்குறது வந்து இஸ் பெட்டர் சாய்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து போய் லோன் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவ்வளோ நீங்கள் காசு கட்டுறதுக்கு, ஸோ இதுதான் வந்து ஒரு ரைட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ நவ் கம் டு த another ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ ஓகே இது வந்து நாங்கள் டீலர் மூலியமாக போனோம். ஓகே எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம போகிறோம். அப்பயும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்பயும் அங்கே போய் இந்த அடிஷ்னல் இது வாங்கு, இந்த சார்ஜ் அது சார்ஜின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் இப்போ இன்னொன்று ஆப்ஷன்ஸ் இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே செகண்ட் ஹேண்ட் கார் ஆளுங்க கிட்ட டைரெக்டாக வாங்குறது இருப்பாங்க. அதாவது இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஃபேஸ்புக்கு மார்க்கெட் பிளேஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் ஆல்மோஸ்ட் வி ஃபால் இன்டு தட், அந்த ட்ராப்ல நாங்கள் ஃபால் பண்ணியிருப்போம். ஆமாம், அப்போ வந்து என்னென்னா நானும் அப்படி பார்த்துட்டு இருந்தப்ப சில சமயம் வந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து என்னென்னா சரி ஃபேஸ்புக்கில் போயிட்டு நான் அந்த கார்லாம் மார்க்கெட் பண்ணி சர்வே பண்ணிட்டோமா, சர்வே பண்ணிவிட்டு சரி இந்த ஃபேஸ்புக்கில் போய் அந்த காரை செக் பண்ணேன். சில பேர் விற்பாங்க, ஓனர் வந்து போட்டுப்பாங்க, ஃபோட்டோலாம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே சரி என்னடா இந்த கார் அவ்வளோ சீப்பாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னு மார்க்கெட் ப்ரைஸோட, அதாவது வெளியில் செக் பண்ணுறப்ப மார்க்கெட் இந்த கார்ஃபேக்ஸ்லாம் செக் பண்ணுறப்ப சீப்பாக இருக்குது, ஒரு 3000-4000 சீப்பாக இருக்குது. அதான் அந்த லேடியோட பயங்கரமாக ஒரு ஸ்டாரி எழுதியிருந்தாங்க. அதாவது நான் வந்து ஒரு டிவோர்ஸி, இப்போ அவசரமாக வந்து எனக்கு கேஷ் தேவைப்படுது, அதனால இந்த காரை வந்து நான் விற்கிற ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க வந்து இல்லை அவங்க போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த கார் வந்து நான் ஓனர் கிடையாது, நான் ஃப்ரெண்ட்ஸுக்காக போகிறேன், அவங்களுக்கு சோசியல் மீடியாலாம் இல்லை, உங்கள் கார் வேணுங்கிறப்ப இந்த இமெயில் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இமெயில் கொடுத்துருந்தாங்க. அப்பயே அதெல்லாம் நமக்குலாம் அனுபவம் இல்லையா, சரி அப்படின்னு ஃப்ராங்காக போய் மார்க்கெட் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ இது இருக்குது, ஃபேக் இருக்குது. ஸோ போய் இமெயில் பண்ண உடனே வருது ஓகே ஐ எம் கிராட் பட். ஆனால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், யார் வந்து புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த டெபாசிட் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா காரை வந்து அனுப்பிடுவேன். நீ வந்து 1 வீக் நீ ஓட்டி பார்க்கலாம், ஃப்ரீ டோட்டலாக 100%. இந்த மாதிரி இந்த கொரியரில் அனுப்பிடுவோம், இந்த டெலிவரி சர்வீஸில் அனுப்பிடுவோம். கார் வந்து 1 வீக் நீ பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் வந்து நானே எடுத்துக்குவேன், ஓன் செலவில் நானே வந்து கெட் பேக் பண்ணுவோம் அப்படின்னு வந்துச்சு. ஒரு மெயில் வந்துச்சு பயங்கரமாக. அந்த மெயிலில் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சஸ்பீஸ் ஆகிடுச்சு. யாருமே கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து டெபாசிட் மட்டும் கட்டின உடனே காரை ஒன்றில் ஃபுல்லாக அனுப்பி, டெபாசிட் ஏதோ 3000 ஏதோ ஃப்ரீ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, அது நாங்கள் சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ டெபாசிட் மட்டும் வந்துட்டா அந்த டெபாசிட்டும் 100% ரீஃபண்ட் உனக்கு 30 டேஸில் உனக்கு ரீஃபண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபண்ட் அப்படின்னோடனே கார் எல்லாமே நானே 1 வீக் நாட் 30 days. ஆமாம் 1 வீக். அப்புறம் கார் நானே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபுல்லாக அனுப்பிடுறேன் அப்படின்னு அதுவும் வேறு இடத்துல இருந்துச்சு.
அப்போ உனக்கு அதெல்லாமே எல்லாமே என் பொறுப்பு அப்படின்னோடனே எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. என்னடா இது இவ்வளோ சீப்பாக இருக்குது, அது இல்லாமல் உடனே ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு இமெயிலில், ஃபஸ்ட் கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா இவ்வளோவா, யாருமே வந்து வாரண்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, இவங்க வாரண்டி கொடுக்குறாங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்னோடனே என் டவுட் ஆச்சா. போய் கூகுளில் செக் பண்ணேன். கூகுளில் செக் பண்ணால் தான் தெரியுது இது வந்து பயங்கர ஸ்பேம் அப்படின்னு. இது வந்து என்னென்னா இது பயங்கர ஸ்கேம். இந்த ஸ்கேம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு வந்து அந்த மாதிரி. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற அந்த நேமு, யார் மூலியமாக அந்த கார் அனுப்புகிறேன் டெலிவரி, அந்த கம்பெனிலாம் உண்மையாக இருக்குது, அந்த கம்பெனிலாம் இருக்குது, இவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்புவேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க வந்து நான் வந்து ஏர் ஹோஸ்டஸ், நான் வந்து ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருப்பேன். அந்த இமெயில் வந்து அந்த பாடி அப்படியே அதே இமெயிலில் நிறையா இருக்குது. நம்ம போய் ரெடிட்டில் போய் தேடணும்னு வச்சுக்கோங்க, நிறையா வந்துருச்சு. அப்போ தெரியுது ஓகே நல்ல வேலை அப்படின்னு. அப்போ ரிப்ளை பண்ணாங்க, யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், இந்த காரு என்னது அப்படின்னு ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க, மறுபடியும் மோர் ஃபோட்டோ அனுப்புகிறாங்க அந்த இமெயிலில். அப்புறம் தான் தெரியாது, போய் படித்தா கதையாக வருது. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ஐயோ நம்ம வந்து அந்த காரம் அப்படி பிடிச்சிருச்சு, எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு, எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம் பயங்கரமாக. இப்போ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் சில பேர் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு வாங்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா நேராக மீட் பண்ணிவிட்டு, இப்போ நேராக இப்போ வந்து ஓகே உங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துறீங்க, ப்ரைஸ்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணணும், போயிட்டு அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பப்ளிக் பிளேஸில். ஏன்னா இங்கே வந்து நம்ம நம்ப முடியாதுல்ல, ஏன்னா அவங்க வீட்டுக்கு போக முடியாது, அவங்களும் நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு பப்ளிக் பிளேஸில், காமன் பிளேஸில் மீட் பண்ணிவிட்டு அவங்களோட வந்து விஐஎன் கேளுங்க, வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். யூஸ்வலி ஃப்ராங்காக உள்ளவங்க, நானும் நிறைய பேர் 2-3 பேர் அனுப்பியிருக்காங்க எனக்கு, அதுவும் இல்லை அனுப்பியிருக்காங்க, ஏதோ விஐஎன் நம்பர் நீ செக் பண்ணிக்க அப்படின்ட்டு. நம்ம போய் செக் பண்ணலாம், ஆன்லைனே செக் பண்ணாலும் அந்த வெஹிக்கிள் டீட்டெயில் எல்லாம், இது வந்து திருடின வெஹிக்கிளா, இல்லை வந்து லோனு கட்டாத வெஹிக்கிளா, இல்லை ஆக்சிடென்ட் ஆன வெஹிக்கிளா, எல்லா டீட்டெயிலும் வந்துடும் கிளியராக. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த விஐஎன் செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, பக்கத்தில் யாராவது இந்த கார் சர்வீஸ், ஏன்னா இங்கே நிறைய மூளை கார் சர்வீஸ், அவங்கள்ட்ட போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த காடியை பற்றி செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு $100 மேபி 150 கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா நேராக போயிட்டு ஒன்றுமே வெரி சிம்பிள் தான், நம்ம டிஎம்வி சென்டர் போகணும். டிஎம்இனா இந்த நம்ம என்னது ஸ்டேட் சர்வீசஸ், இந்த கார் லைசன்ஸு எல்லாமே எடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு உங்கள் நேமை மாற்றிட்டு அந்த ஒரிஜினல் பிளேட்டு அவங்க இருக்குதான், அந்த பிளேட்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு புது நம்பர் வாங்கிட்டு நீங்கள் பாட்டில் வந்துடலாம். அப்புறம் முடிஞ்சு ஓனர்ஷிப் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அது வந்து வெரி ஈஸி, 1 டேயில் முடிச்சிடலாம் அந்த ப்ராசஸ் அப்படி வாங்கணுன்னாலும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்களே காரை செக் பண்ணணும், அந்த விஐஎன் வாங்கணும், விஐஎன் வாங்கி ரெக்கார்டெலாம் செக் பண்ணிவிட்டு அந்த கார் வெஹிக்கிள் சர்வீஸ்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஓகே தான். ஏன்னா சில பேர் என்னோடய கூட்டையெல்லாம் அப்படி வாங்கியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து புது கார் வாங்கிறதுக்கும் போய் ட்ரை பண்ணோம். ஸோ இனிஷியலி அதை தான் நம்ம சொன்னோமே, வந்து மொத வந்து நம்ம புது கார் தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். அதுதான் நான் அதான் நம்ம சொல்லிட்டோமே, அதாவது லோன் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகம், அப்புறம் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வந்து 0னால இதுதான் அவன் வந்து சொன்னது. வந்து அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் காருக்கு வந்து ஜம்ப் பண்ணோம். பட் டு பி ஆனஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நோ ரிக்ரெட், சீரியஸ்லி நோ ரிக்ரெட். இது வரைக்கும் கார் வாங்கி லைக் ஆல்மோஸ்ட் 1 இயராக ஆக போகுது. ஆல்மோஸ்ட் 1 இயர், இன்னும் ஃபியூ மந்த்ஸில் வந்து 1 இயர் ஆகும். ஸோ ஃபார் ஸோ குட், நோ ப்ராப்ளம், அண்ட் பை காட் கிரேஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. தச்சூட். இப்போ நியூ கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நியூ கார் வாங்கினாலும் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி தான் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தலையில் வந்து என்னென்னா அவன் வந்து கேட்பான், டீட்டெயிலாம் கேட்டுட்டு நீங்கள் ஒரு ப்ரைஸ் சொல்லுவீங்க, சரி இந்த காரை இந்த காரு அப்படின்னு. நீங்கள் புது காரை சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான், அதை விட்டு இதை விட்டு அது அங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் கார் யூஸ்ட் காரும் இருக்கும், அப்படி இல்லாட்டி இதை வாங்க அப்படின்னு உங்களை வந்து ஒரு 2 hours 3 hours டயர்டாக்கி உங்களை எப்படி முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பான். இங்கே வந்து என்னென்னா என்னென்னமோ டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. நாங்கள் போய் ஒரு சென்டரில் போனோம். அங்கே போனோடனே நாங்கள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்களாம் விட்டுட்டு போக முடியாது தனியாக அப்படின்னு, அவங்களையும் கூட்டிகிட்டு போனோமா அவனுக்கு தெரிஞ்சிடும் இவங்க குழந்தைங்களோட வராங்களா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவான், நீங்கள் கேட்குற மாதிரி இப்படி கதை சொல்லுவாங்க ஒரு ரேட்டு. இல்லை இது எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போவான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு வெளில வருவான், ஒன்றும் இருக்காது, அதே தான் சொல்லுவான், அதே ப்ரைஸு. மறுபடியும் அப்படியா சொல்லிட்டு உள்ளே போவான்.
மறுபடியும் அதே மாதிரி என் மேனேஜரை கூப்பிட்றேன்னு மேனேஜர் இன்னொருத்தர் வருவார். எல்லாம் மாறி மாறி மேனேஜராக இருப்பாங்க பிறகு. இன்னொருத்தர் கோட்டோட வந்து அப்படின்னு பேசுவார். என்ன இதெல்லாம் இல்லாட்டி இந்த காரை விட்டா நீ அந்த காரை எடு, இதே ப்ரைஸ் தான் அப்படின்னு அந்த காசை குறைக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து அதில் செய்யக்கூடாது என்னென்னா, நீங்கள் போய் அங்கே அந்த விலையை பேசிட்டு ஃபைனான்ஷியல் பற்றி பேசிடாதீங்க. இது வந்து எனக்கு லோன் வேணும் அப்படிலாம் பேசாதீங்க. காரை மட்டும்தான் பேசணும். கார் பேசினாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஈவன் உங்களோட பட்ஜெட்டும் நீங்க வந்து முதல்ல சொல்லிடாதீங்க. இதுதான் உங்களோட பட்ஜெட்டும் நீங்க சொல்லிடாதீங்க. ஏன்னா நான்லாம் வந்து ரொம்ப கிளியரா இருந்தேன் அதுல. என் பட்ஜெட்டை உன் பட்ஜெட்டை சொல்லி உன் பட்ஜெட்டை சொல்லுன்னு தான் வந்து முதல் கேட்பேன். நான் வந்து சொல்லணும் என்னோட பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்சா போதும், நீ முதல் சொல்லு இந்த காரோட விலை, அது எனக்கு ஓகேவா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்படிதான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆன் ஃபேஸ்ல நீங்க சொல்லணும். பயந்துகிட்டுலாம் நீங்க சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து இங்க கார் வந்து என்னன்னா, அந்த கார்ல வந்து ரொம்ப ட்ரிம் மாடல்ஸ், அதான் ஒரே காராக தான் இருக்கும். அதில் வந்து என்னென்னா பல ட்ரிம்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, இதில் வந்து விண்டோ டின்ட் பண்ணியிருக்கும், விண்டோ டின்ட் பண்ணாமல் இருக்கும், இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்க் பிரேக் இருக்குது, இதில் டிஸ்க் பிரேக் இல்லை அப்படின்னு நிறையா வெரைட்டி வச்சுருப்பாங்க. ஒரே காரில் ஒரே மாடலாக இருக்கும். பட் ஆனால் அதில் நிறைய ட்ரிம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் விலை மாறிட்டே இருக்கும். அந்த ட்ரிம் சொல்லுவாங்க மாடல். அதில் வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் வீலு, சிலது ஆல் வீல் டிரைவ் இருக்கும், சிலது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இருக்கும். அப்புறம் வந்து கியர் வந்து ஆட்டோமேட்டிக், மேனுவல், அதெல்லாம் ரொம்ப மாறி மாறி வெரைட்டி வரும். கார் டின் பண்ணுறதுக்குள்ளே வெரைட்டி மாறிடும். ஸோ அதனால் பேஸ் வெரைட்டி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் 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 கூட்டிகிட்டு போய் எல்லா ஃபீச்சரும், ஈவன் ரேடியோக்குள்ளே நார்மல் ரேடியோ இருக்கும், அப்புறம் ஜேபிஓ ரேடியோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இங்கே. ஸோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அந்த காருன்னா ஓகே, ஒரு கார் பிடிச்சிருக்குன்னா இந்த காரோட ப்ரைஸ் மட்டும் நீ சொல்லு மேக்ஸிமம் பண்ணிட்டு, அவன் அதுக்கு ஆன் டாப் ஆஃப் வந்து என்னென்னமோ ஆட் பண்ணுவாங்க ப்ரைஸை கடைசியாக. அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும். எந்த டீலும் கொடுக்காம நீங்கள் வந்து அதே மாதிரி லோனு எதுலையும் பேசுகிறேன். கார் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரியலி பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லாட்டி நீங்கள் பாட்டில் வாக்கப் பண்ணிவிடுங்க. வாக்கப் பண்ணால் அவன் கட்டு திரும்ப வந்துகிட்டே இருப்பான். நான் ஒரு தடவை போய் வாக்கப் பண்ண ஒரு 10 நாள் டெய்லி காலையில் ஃபோன் வந்துடும். அந்த ஃபோன் நம்பர் ஏன்டா கொடுத்தோன்னு இருக்கும். எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, கார் வாங்கிட்டியான்னு நச்சரிச்சிக்கிட்டு இருப்போம். கார் நிற்காது அந்த கார். அப்படியே அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸோ அது அந்த கார் ஓகே ஒன்றுனா அப்புறம் லோன் ஓகே, ஃபைனான்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பேசலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, உனக்கு கிரெடிட் ஸ்கோர் என்ன, வெரி குட்டா, எக்ஸலண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 700 மேலே போச்சுன்னா எக்ஸலண்ட், அதுக்குங்களா 600 அந்த ரேஞ்சில் இருந்தால் வெரி குட். அந்த மாதிரி இருக்க நிறைய ஸ்கீம் இருக்குது. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் புது கார் வாங்குறதுனா வாங்கலாம். பட் ஆனால் நீங்கள் அதில் வந்து பேரம் பேசணும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா புது கார் வாங்குறதுனா மஸ்ட் ஹேவ் கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா நோ டபுள் ஸ்ட்ரெயிட்டா நியூ கார் வாங்கலாம். வெரி குட் கிரெடிட் ஸ்கோர்னா ஒரு 3 to 5% நீங்கள் வாங்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆமாம், அது உங்களோட சேலரி அதெல்லாம் பொறுத்து. ஸோ செகண்ட் ஹேண்ட் கார் வந்து இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்க வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் யோசிக்கிற வந்து நாங்கள் யோசித்தோன்னு சொன்னோம்ல. ஸோ இங்கே வந்து யூஎஸில் வந்து இட்ஸ் வெரி காமன். அதை பற்றி யோசிக்க தேவையில்ல. நம்ம தைரியமாக செகண்ட் ஹேண்ட் கார் வந்து வாங்கலாம். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் காரும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதுவும் அந்த கார்ஃபேக்ஸ் சொன்னீங்களே, அதில் எல்லா டீட்டெயிலும் அந்த ரிப்போர்ட் அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்படி இல்லையா, இன்னொரு ஆப்ஷன் கூட உங்களுக்கு ஆக்சுவலி என்ன, லீஸ்ன்னு ஒன்று இருக்குது. லீஸ் ஆப்ஷன். நீங்கள் வந்து ஒரு பிடிச்ச காராக இருக்குது, புது காரை நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மைல் தான் ஓட்ட முடியும். 1 இயருக்கு இத்தனை மைல், 10,000 மைல் அவன் கொடுத்துருவான் இந்த மைலுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணி மாதம் இனிஷியலாக ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க, ஒரு 3,000 4,000 கிட்ட நீங்கள் காரை ஓட்டலாம். அந்த மந்த்லி மட்டும் கார் பே பண்ணுவீங்க, அந்த மந்த்லி. ஆனால் அந்த கார் உங்களுக்கு சொந்தம் இல்லை. அந்த 1 இயர் முடிஞ்சோடனே நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ சில பேர் வந்து எனக்கு கமிட்மெண்ட்லாம் தேவையில்லை, அந்த கார் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து வந்திருக்கேன், ஒரு 1 year 2 years ட்ரைனிங் பர்பஸ் அந்த மாதிரி வரவங்க வந்து ஓகே, தே கேன் கோ ஃபார் தட் ஆப்ஷன். ஆமாம், லீஸ் கார் எடுத்துட்டு மந்த்லி கட்டிட்டு அந்த காரை திருப்பி கொடுத்துடலாம். போகும்போது வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே யூஎஸில் வந்து கார் வாங்கினது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸோ டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு டவுட்டு ஏதாச்சும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் வந்து அதுக்கு அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ இன்னொன்று விஷயம் வந்து இப்போ மலேசியாவில் உள்ளவங்க வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி எங்கள் மாதிரி வெளியூருக்கு போயிட்டு இப்போ உங்களோட காரை வந்து அங்கே வந்து விற்கணும். இப்போ நீங்கள் வெளியூருக்கு வந்துட்டீங்க, அந்த காரை வந்து நீங்கள் அங்கே விற்கணும். அதுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்ஸு அப்படிலாம் உங்களுக்கு அந்த டீட்டெயில் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் வந்து அதை பற்றி தெளிவாக என்ன மாதிரி ஃபார்மு நீங்கள் என்னென்ன பண்ணோம் எல்லாம் நீங்கள் திருப்பி மலேசியாவுக்கு போய் செய்யாமல் இங்கே இருந்துக்கிட்டே அந்த காரை எப்படி விற்கிறதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் போடுறோம். ஸோ இது டிமாண்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் இதை ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மலேசியாவிலேருந்து மூவ் பண்ணதுனால இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கான் த்ரூ பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக கான் த்ரூ பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக விற்றுட்டோம் ஒரு காரை. ஸோ அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகே,
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய். பாய்.